காசா அமைதி, ட்ரம்ப் வசம் போகும் முழு கண்ட்ரோல், பெரிய தொகை வேற தருணமாம், இந்தியாவுக்கும் அழைப்பு. காசாவில் மோதல் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் அங்கு ட்ரம்ப் அமைதி குழுவை உருவாக்கும் முயற்சியை எடுத்துள்ளார். அதற்கு இந்தியாவுக்கும் அழைப்பு வந்துள்ளது. இந்த அமைதி குழுவை ட்ரம்ப் முன்மொழிய என்ன காரணம், இந்த அமைதி குழுவின் பவர் என்ன, இதில் ட்ரம்புக்கு இருக்கும் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். காசா பகுதியின் ஸ்திரத்தன்மை மற்றும் புனரமைப்புக்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்மொழிந்த அமைதி குழுவில் சேர இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. போருக்கு பிந்தைய காசாவின் எதிர்காலத்தை வரையறுப்பதில் இந்தியா ஒரு முக்கிய பங்கை வகிக்கும் நாடாக மாறுவதையும் உலக அரங்கில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதையுமே இந்த அழைப்பு காட்டுகிறது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான சண்டைக்கு பிறகு காசாவில் நீடித்த அமைதியை நிலைநாட்டுவதற்கான ட்ரம்பின் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த புதிய சர்வதேச அமைப்பு முன்மொழியப்பட்டுள்ளது. போர் சூழலில் இருக்கும் காசாவில் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை இந்த குழு மேற்பார்வையிடும். பாலஸ்தீன பகுதியின் புனரமைப்பு, பாதுகாப்பு மற்றும் நிர்வாக ஆதரவு ஆகியவற்றை இது ஒருங்கிணைக்கும். தற்காலிக போர் நிறுத்தங்களை தாண்டி மத்திய கிழக்கில் நீண்டகால அமைதி மற்றும் செழிப்பை ஏற்படுத்த இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு என்று தனது திட்டத்தை ட்ரம்ப் விவரித்துள்ளார். இந்த முன்மொழிவு 2025ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டு பின்னர் ஐநா பாதுகாப்பு சபையால் அங்கீகரிக்கப்பட்ட அமைதி திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த அமைதி குழுவுக்கு ஒரு ஆலோசனை குழுவை விடவும் கூடுதல் பவர் இருக்கும். போருக்கு பிறகு காசாவை மீட்டு நிர்வகிப்பதில் இது ஒரு முக்கிய பங்கை வகிக்கும். பாதுகாப்பு மற்றும் ஸ்திரப்படுத்தும் முயற்சிகளை மேற்பார்வையிடுதல், சர்வதேச புனரமைப்பு நிதி உதவியை ஒருங்கிணைத்தல், சரியான நிர்வாக வழிமுறைகளை உருவாக்குவது, மனிதாபிமான உதவிகள் மற்றும் உள்கட்டமைப்பு மறுசீரமைப்பு செய்வது ஆகியவற்றை இந்த குழு மேற்பார்வையிடும். தற்போது அங்கு ஏற்கனவே இருக்கும் சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து இந்த குழு செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மற்ற வழிகளை காட்டிலும் விரைவாக மீட்பு பணிகளை செயல்படுத்த இதுவே சரியான வழி என்கிறார் ட்ரம்ப். இக்குழுவில் மூத்த அரசியல் தலைவர்கள், ராஜதந்திரிகள் மற்றும் உலக பொருளாதார தலைவர்கள் இடம்பெறுவார்கள். இதுவரை அறிவிக்கப்பட்ட செயற்குழுவில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ, ட்ரம்பின் ஆலோசகர் ஜாரட் குஷ்னர், இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் மற்றும் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா ஆகியோர் உள்ளனர். இந்தியா, ஜோர்தான், பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, கிரீஸ், ஹங்கேரி, வியட்நாம், சைப்ரஸ் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு குழுவில் சேர அழைப்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோர்தான் மன்னர் 2ஆம் அப்துல்லாவுக்கு அழைப்பு கிடைத்ததை உறுதிப்படுத்தியுள்ளார். பாகிஸ்தானும் உறுதி செய்துள்ளது. மத்திய கிழக்கு விவகாரத்தில் இந்தியாவின் சமநிலையான நிலைப்பாட்டையும் உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் பங்கையும் தான் ட்ரம்பின் இந்த அழைப்பு காட்டுகிறது. இஸ்ரேலுடன் இந்தியா வலுவான தூதரக மற்றும் பொருளாதார உறவுகளை கொண்டுள்ளது. அதே சமயம் பாலஸ்தீன உரிமைகளையும் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளையும் தொடர்ச்சியாக ஆதரித்து வருகிறது. அங்கு இரு நாடுகளை உருவாக்குவதே ஒரே தீர்வு என இந்தியா நீண்ட காலமாக சொல்லி வருகிறது. இந்தியா மேற்கத்திய நாடு இல்லை, அதே நேரம் உலகளாவிய செல்வாக்குடன் நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறது. இதுவும் ட்ரம்பின் அழைப்புக்கு காரணமாக இருக்கலாம். இதன் மூலம் அங்கு அமைதியை ஏற்படுத்துவதில் இந்தியா அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வழிவகுக்கும். அமெரிக்க அதிகாரி ஒருவர் வெளியிட்ட அழைப்பு கடிதத்தில் இந்தியாவின் தலைமை பாராட்டப்பட்டது. மேலும் இப்பிராந்தியத்திற்கு பாதுகாப்பான மற்றும் வளமான எதிர்காலத்தை வடிவமைக்க விரும்பும் நாடுகளுக்கான ஒரு தளம் என்று அமைதி குழுவை அது விவரித்தது. இந்த திட்டத்தில் மிகவும் விவாதிக்கப்படும் அம்சங்களில் ஒன்று அதன் நிதி அமைப்பு மாடல். உலக நாடுகள் 3 ஆண்டு காலத்திற்கு குழுவில் அங்கம் வகிக்கலாம். அதே நேரம் நிரந்தர உறுப்பினராக இருக்க காசாவின் புனரமைப்புக்காக $1 பில்லியன் பங்களிக்க வேண்டியிருக்கும். இந்த குழுவின் தலைவர் என்ற முறையில் ட்ரம்பிற்கு தான் இதில் கூடுதல் அதிகாரம் இருக்கும். மறுசீரமைப்பு நிதியை அவரே கவனிப்பார். அப்பகுதியை மறுசீரமைக்க நிதி தேவைப்படும். எனவே இந்த திட்டம் புனரமைப்பு பணிகளை விரைவுபடுத்த உதவுகிறது என்று ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர். அதே நேரம் பணம் செலுத்தினால் மட்டுமே இந்த செயல்முறையில் பங்கேற்க முடியும் என்ற நிலையை இது ஏற்படுத்தும் என்றும் இதனால் ஏழை நாடுகளை முக்கிய முடிவெடுப்பதிலிருந்து விலக்கக்கூடும் என்றும் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். அமைதி குழுவில் இணைய அழைக்கப்பட்டிருப்பது சர்வதேச அளவில் அதிகாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை காட்டுகிறது. இந்தியா போன்ற வளரும் நாடுகள் சர்வதேச மோதல்களை தீர்ப்பதில் அத்தியாவசியமானதாக பார்க்கப்படுகின்றன. இந்த முயற்சி வெற்றி பெற்றாலும் இல்லாவிட்டாலும் உலகின் மிகவும் கொந்தளிப்பான பகுதிகளில் அமைதியை எப்படி உருவாக்குவது என்பது குறித்து மறுபரிசீலனை செய்வதற்கான முயற்சியை இது குறிக்கிறது. காசாவின் போருக்கு பிந்தைய எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இந்தியா ஒரு முக்கியமான பங்கை வகிக்குமா என்பதையும், ட்ரம்பின் லட்சிய அமைதி திட்டம் நீடித்த பலனை வழங்குமா என்பதையும்
உலக நாடுகள் உன்னிப்பாக கவனிக்கும்.